ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு பங்குனி மாதம் கும்பராசிக்குண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். பங்குனி மாதம் கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் சனி ஜென்மத்தில் இருப்பதும் 3 கூடிய செவ்வாய் 5இல் இருப்பதும் வேலையில் சற்று தாமதமாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமே. கும்பராசினியர்கள் பல வருடங்களாக அந்த ஏற்றச்சனியில் ஜென்மச்சனியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு விடிவு காலமாக அமைய போகுது. ஏன்னா அவருடைய ஆதிக்கத்தை குறைக்க போகிறாரு. அவருடைய ஆதிக்கத்தை குறைக்கும்போது பொருளாதாரத்தில் வருவாயும் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். 4இல் இருப்பது குரு 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது சுயதொழில் பொருட்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். 8ஆம் இடத்தை பார்ப்பது எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். 12ஆம் இடத்தை பார்ப்பது வெகு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும், அல்லது வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும், அல்லது வெளிநாடு சென்று போய் வேலை பார்க்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். அதே மாதிரி அரசு துறையில் இருப்பவர்கள் அனைவருமே கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். ஆண் பெண் இருவலருமே அரசு வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். மெயினாக இந்த பொருளாதாரம், பேங்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்க, பணம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்க, இதில் பூராமே ரொம்ப கவனமுடன் செயல்பட வேண்டும் பங்குனி மாதம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால வருவாயை கொடுத்தாலும் சற்று வேலையில் நிதானம் தேவை. படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமுடன் படித்தால் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களும் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும், கவனமுடன் படிக்க வேண்டும். வெளியூர் சென்று படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்ணும் மதிப்பும் உயர்வையும் ஏற்படுத்தும். இந்த கும்பராசினியர்கள் கல்யாண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபலருக்குமே சற்று தாமதத்துடன் வரன்கள் தேடி வரும் வீடு தேடி. ஏற்கனவே கல்யாணம் முடிந்த கணவன் மனைவிகள் சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். அனுசரித்து செல்லும்போது பல நன்மைகள் ஏற்படும். சொந்த உறவுகளிலேயும் கவனம் தேவை. அதாவது மனைவி வழியிலையும் சரி, உங்கள் உடன் பிறந்த வகையிலையும் சரி, சற்று கவனமுடன் இருந்தால் தான் பகை இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். கும்பராசி நேயர்கள் வெகு நாளாக கவலைப்பட்டு கொண்டிருந்தவங்க சற்று மாற்றங்களை உண்டாக்கும். அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்களை உண்டாக்கும். பொருளாதாரத்தில் சிக்கனங்களை ஏற்பட்டு வருவாய் மிச்சம் ஏற்படுத்தும். கும்பராசினியர்கள் சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடு பண்ணுவதும், வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.